அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் இந்த 40 நாட்கள் தியானித்து இந்த புனித நாளாம் இருக்கக்கூடிய புனித வெள்ளி என்று இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் சிலுவை மரணம் ஏற்ற இந்த நாளிலே அவருடைய அளப்பரிய அன்பை குறித்தும் அவர் சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளை குறித்தும் நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பு ஒரு நிமிடம் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று ஆண்டவர் உங்கள் மீதும் என் மீதும் வைத்திருக்கிற அந்த அன்பை எண்ணி பார்த்து, ஒப்பு கொடுத்தீரையா என்கிற அந்த பாடலுடைய முதல் வரிகளை பாடி நாம் இறைவார்த்தையினுடைய பகிர்வுக்கு நாம் கடந்து செல்வோம். கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக அனைவருமாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. நாம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்க இயேசு சாபமான ஒரு மரத்திலே உங்களுக்காகவும் எனக்காகவும் 3 ஆணிகளால் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே அவர் தொங்கப்பட்டார். உங்கள் மீது வைத்த அன்பு, என் மீது வைத்த அன்பு, இந்த உலகத்தின் மீது வைத்த அன்பு, அவரை பார்க்கின்ற பொழுதெல்லாம் தெய்வீக அன்பு நம்மை சுகப்படுத்தும். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கினீ, நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா. எல்லோருமாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக. ஒரு நிமிடம் 2 கரங்களையும் உயர்த்தி அந்த கல்வாரி சிலுவையோடு ஆண்டவர் உங்களிடமும் என்னிடமும் எதிர்பார்ப்பது ஒன்னே ஒன்றுதான். என் அன்பு மகனே மகளே, விண்ணக தந்தை உன் மீது வைத்த அன்பினால் கோடிக்கணக்கான அந்த வானதூதர்களிடம் இருந்த நான், கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் இருந்த நான், உன் மீது வைத்த அன்பினால் இந்த உலகத்திற்கு வந்தேன். உன் மீது வைத்த அன்பு சிலுவை மரணத்தை ஏற்றேன். இன்று உன்னிடம் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் அன்பு ஒன்றே எதிர்பார்க்கிறேன். ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீர்களா? ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். வாய்களை திறந்து உள்ளத்தை திறந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மை நான் அன்பு செய்கிறேன், உம்மை நான் அன்பு செய்கிறேன், அன்பு செய்கிறேன் என்று சொல்லுங்க. சகோதரனே, சகோதரி, வெட்கப்பட்ட ஆண்டவரை ஏன் அனுப்புகிறீர் என்று
குலத்திற்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கிடைத்திருக்காது. உம்மை நான் அன்பு செய்கிறேன். உம்முடைய கல்வாரி சிலுவையின் வார்த்தைகளை தியானிக்கிற எங்கள் உள்ளத்தில் நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை அறிவிக்கக்கூடிய அடியனையும் தாழ்த்தி வெறுமையாக்குகிறேன். இந்த உயிருள்ள வார்த்தைகளை அறிவிக்க எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காய் நன்றி செலுத்துகிறேன். இவெல்லாவற்றையும் ஆண்டவர் மீட்பரும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற திருப்பெயரால் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. அமர்ந்து கொள்வோம். இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் நாம் தியானிக்கக்கூடிய 7 வார்த்தைகள். இந்த 7 வார்த்தைகளை ஏன் இன்றைய தினத்திலே நாம் தியானிக்கிறோம்? ஒரு வருடத்திற்கு 52 வெள்ளிக்கிழமைகள் உண்டு. லீப் வருடத்திலே 53 வெள்ளிக்கிழமைகள் உண்டு. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமைக்கு மற்றும் ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஒன்று உண்டு. ஆங்கிலத்திலே இதை குட் ஃப்ரைடே என்று சொல்லுவார்கள். தமிழிலே பெரிய வெள்ளி என்று சொல்லுவார்கள். மலையாளத்திலே துக்க வெள்ளி என்று சொல்லுவார்கள். ஒரு மனிதன் மரணம் அடைகின்ற பொழுது அவன் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை வைத்துதான் அவனுடைய இறப்பின் நிகழ்வுகளிலே அவன் மனைவியோ கணவனோ பிள்ளையோ தாயோ தகப்பனோ கடைசியாக என்னிடம் பேசின வார்த்தை இந்த வார்த்தை தான் என்று சொல்லுவார்கள். இயேசுவும் அப்படித்தான். இந்த உலகத்திலே நம் மீது வைத்த அன்பினால் சிலுவை மரணத்தை அவர் ஏற்ற பொழுது அவர் கடைசியாய் பேசின அந்த 7 வார்த்தைகளை தான் நாம் தியானிக்க போகிறோம். இந்த 7 வார்த்தைகளை லூக்கா, யோவான், மத்தேயு ஆகிய ஆசிரியர்கள் தங்களுடைய நூல்களிலே ஆண்டவர் பேசின 7 வார்த்தைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இயேசு பேசின முதல் வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 24 உள்ள வசனங்களிலே, தந்தையே இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது என்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை என்று கூறுகிறார். இந்த வார்த்தைகளை இயேசு பிலாத்துவினுடைய அரண்மனையிலே கூறவில்லை, அல்லது ஏரோதனுடைய அரண்மனையிலே அவர் கூறவில்லை. பராபாசை விடுதலை செய்யும் பொழுது ஆண்டவர் இயேசு கூறவில்லை. ஆண்டவர் இயேசு வெந்நீர்க்கும் மண்ணீர்க்கும் நடுவே காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை சாபமான ஒரு மரத்திலே 3 அணிகளால் அடிக்கப்பட்ட ஒரு நிலையிலே சரீரங்களிலெல்லாம் சாட்டை அடிகள், இரத்தங்கள் பீரிட்டு தொங்கிக் கொண்டிருந்த ஒரு நிலையிலே தன் தந்தையை நோக்கி, அப்பாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று இவர்களுக்கு தெரியவில்லை, இவர்களை மன்னியுங்கள் என்று. இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த காலத்திலே எதை பற்றி பேசினாரோ அதையேதான் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தும் காட்டினார். சிலுவை மரத்திலே அதை செய்யவும் செய்தார். விவிலியத்திலே ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். பேதுரு என்கிற ராயப்பர் ஆண்டவர் இயேசுவினிடத்திலே வருவார். இயேசுவிடம் வந்து அவர் கேட்பார். மத்தேயு 18வது அதிகாரம் 21 இருந்து 22 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அதிலே சொல்லுவார், ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என்று கேட்டார். அப்பொழுது இயேசு சொல்லுவார், 7 முறை மட்டுமல்ல,
70 தடவை 7 மடை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று இந்த உலகத்திலே தன்னுடைய சீடனுக்கு சொல்லி காண்பித்ததை இயேசு சிலுவை மரத்திலே செய்து காட்டினார். இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு புனிதர்களும் அப்படித்தான் இந்த உலகத்திலே தனக்கு வந்த வேதனைகள், பிற மனிதர்களால் வந்த கசப்பான வார்த்தைகள், துன்பங்கள், இயலாமைகள் இவற்றை கண்டு இறைவனிடத்திலே தனக்கு துரோகம் விளைத்தவர்களுக்காக அவர்கள் மன்றாடினதெல்லாம், ஆண்டவரே இவர்களை மன்னியும். ஆண்டவர் அவர்களிடம் எதிர்பார்ப்பதும் அவர்களை மன்னித்து ஜெபம் செய்ய வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். தூய பவுஸ்தினாவுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது அவருடைய துறவு மடத்திலே கசப்பான அனுபவங்கள் அவருக்கு வருகிறது. அவர் எதிர்பார்த்ததெல்லாம் துறவு மடத்திலே நல்ல ஒரு இறைவனோடு ஜெபிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும், இறைவனோடு உறவாடுகிற நிலை கிடைக்கும் என்று. ஆனால் அந்த துறவு மடத்தில் அவர் கிடைத்ததெல்லாம் ஜெபம் செய்ய முடியாத நிலைகள், அவமானமான நிலைகள், கஷ்டமான நிலைகள். இந்த நிலையிலே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த துறவு மடத்திலே இருப்பது எனக்கு பிடிக்கவில்லை, என்னால் ஜெபிக்க முடியவில்லை, நான் வேறு ஒரு துறவு மடத்திற்கு போக நான் ஆசைப்படுகிறேன் என்று ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபம் செய்யும் பொழுது இயேசு அந்த புனிதையை பார்த்து அவர் சொன்னார், என் மகளே, அயலாரை நீ மன்னிக்கின்ற பொழுதெல்லாம் இறைவனுக்கு ஏற்ற மகளாக நீ மாறுகிறாய். ஒவ்வொரு துறவிகளுடைய ஆன்மாவும் என்னுடைய இரக்கத்தை பிரதிபலிக்க வேண்டும். எல்லா மக்களுக்காகவும் என்னுடைய இதயம் இரக்கமும் கனிவும் மனத்தாழ்மையோடு இருக்கிறது. என்னுடைய கண்மணியினுடைய இதயமும் என்னுடையதாய் இருக்க வேண்டும். இல்லையெனில் அவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மன்னிக்கணுன்ற துறவு மடத்திலே பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், எதிர்ப்பு வரும். நீ எனக்காக நீ வந்திருக்கிறாய், என் இரக்கத்தை பிரதிபலிக்கிற கருவியாய் நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். என் இரக்கத்தை மனுக்குலத்திற்கு நீ கொடுக்க வேண்டும் என்றால் நீ மன்னிப்பை அருள வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். இதைதான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அவர் விண்ணலக தந்தையினுடைய ஜெபத்தை கற்றுத்தரும் பொழுது மத்தேயு 6வது அதிகாரம் 12 உள்ள வசனத்திலே அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்களுடைய குற்றங்களையும் மன்னியும் என்று. இயேசு எதை பேசினாரோ அதை சிலுவையிலே செய்து காட்டினார். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, 7 வார்த்தைகளை புனித வெள்ளிக்கிழமையை ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க வந்திருக்கிற நாம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம், நின்று கொண்டிருக்கிறோம். இதை யூடியூபிலையும் பார்த்து கொண்டும் இருக்கிறோம். நான் எத்தனை பேரை மன்னித்து இருக்கிறேன், எத்தனை பேர் என்னை அவமானப்படுத்தி இருக்கிறார்கள், எத்தனை பேர் என்னை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை நான் மன்னித்து இருக்கிறேனா? அவர்களை என்னுடைய மனது ஏற்றுக்கொண்டிருக்கிறதா? சிலுவையிலே இயேசு பேசின முதல் வார்த்தை இதுதான், தந்தையே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். மன்னிக்க ஆண்டவர் நமக்கு முதல் வார்த்தையை இன்று கற்றுத்தருகிறார். 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 42 இருந்து 43 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசுவை பார்த்து 2 கள்வர்கள் மத்தியிலே இயேசு இருக்கும் பொழுது அதிலே ஒரு கள்வன் நல்ல கள்வன் என்று சொல்லப்படுகிறது. திருடனுக்கும் பெயர் நல்ல ஒரு மனுஷன். அவனுடைய மனதை ஏன் இப்படி ஆசிரியர் வர்ணிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது அவனுடைய இயலாமையை, அவனுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவன் இயேசுவை பார்த்தவன் சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது என்னை நீ நினைவிற்கொள்ளும். அதற்கு இயேசு சொன்னார், நீ இன்று
என்னோடு பேரின்ப வீட்டில் இருப்பாய் என்று. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இயேசு இந்த கல்வனை பார்த்து சொல்வதற்கு காரணம் என்ன? மற்றொரு கல்வன் சொல்லுகிறான், எள்ளி நகையாடுகிறான், ஆண்டவரே, நீ உண்மையிலேயே மெசியாவானால் உன்னையும் என்னையும் காப்பாற்றிக்கொள். இன்றைக்கு அநேகர் அப்படிதான். நான் ஆலயத்திற்கு வந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன தருவார்? நான் ஜெபத்திற்கு வந்தால் ஆண்டவர் எனக்கு என்ன அற்புதம் செய்வார்? அப்பொழுதுதான் நான் வருவேன். இந்த பொல்லாத கல்வனை போல தவறையே ஏற்றுக்கொள்வது கிடையாது. கடவுள் எனக்கு தர வேண்டும், கடவுளுடைய ஆசீர் எனக்கு தேவை. இந்த கல்வன் செய்தது அதுதான். உன்னையும் காப்பாற்றிக்கொள், என்னையும் காப்பாற்றிக்கொள். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, மற்றொரு கல்வன் பார்க்கிறான், இந்த மனுஷன் என்ன பேசுகிறான்? நாம் அனைவரும் தண்டிக்கப்படுவது முறைதான், ஆனால் இவர் ஒரு குற்றத்தும் செய்யவில்லை. ஆனால் இவரை சிலுவையிலே அறைந்திருக்கிறார்களே என்று மற்றொரு கல்வனை பார்த்து சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சிலுவை மரணத்தோடு அவ்வளவுதான். இதோடு என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது. நான் செய்த பாவத்திற்கு தண்டனை இதுதான். இனி நான் கீழே இறங்கி வரப்போவது கிடையாது. ஆனால் எனக்கென்று ஒரு வாழ்வு இருக்கிறது. இந்த ஆண்டவர் இயேசு வரும் பொழுது எனக்கு அதை தர வேண்டும் என்று அவன் நம்பினான். எப்பொழுது நம்பினான் தெரியுமா? இயேசுவினுடைய அவருடைய வாழ்வை பார்க்கிறான். சிலுவையிலே தொங்கும் பொழுது எவ்வளவு ஒரு சாந்தம், எவ்வளவு ஒரு பொறுமை, எவ்வளவு ஒரு சகிப்புத்தன்மை. இவரை சிலுவையில் அறைகிறார்களே, நாம் தண்டிக்கப்பட வேண்டியது முறை. இவரை காரி துப்புகிறார்களே, எவ்வளவு பொறுமையாய் அவர் இருக்கிறார். கோலிலே அடிக்கிறார்களே, தாடி மயிர்களை பிற்கிறார்களே, பொறுமையாய் இருக்கிறாரே. இவருக்கு எங்கிருந்து இந்த பொறுமை வருகிறது? யூதர்களுடைய அரசனானால் நீ கீழே இறங்கி வா என்று சொல்லுகிறார்களே, இவர் ராஜாதி ராஜா, அரசர்களுக்கெல்லாம் அரசர், ஆனால் பொறுமையை கடைபிடிக்கிறாரே. இவருடைய ஆடையெல்லாம் சீட்டு போட்டுகிறார்களே, அந்த ஆடையையும் அரை நிர்வாண கோலத்தையும் களைந்தார்களே, எவ்வளவு பொறுமை, எவ்வளவு பொறுமை. இவர் உண்மையிலேயே கடவுளுடைய மகன் என்பதை ஒரு பாவியாக இருக்கக்கூடிய கல்வன் உணர்ந்தான். ஆதலால் தான் ஆசிரியர் சொல்லுகிறார், அவன் நல்ல கல்வன், நல்ல கல்வன். அவன் ஆண்டவரிடம் கேட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது என்னை நீர் நினைவு கொள்ளும். என் அன்புக்குரியவர்களே, நாம் இந்த பூமியிலே சிறிது காலம்தான் வாழப்போகிறோம். எத்தனை ஆண்டுகள் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்குள்ளே எத்தனை ஆசை, எத்தனை எதிர்பார்ப்புகள். இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை விதமான ஏக்கங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சேர்த்து வைக்கிற சொத்துகளோ, நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஆஸ்திகளோ, நம்மளுடைய வீடோ, நிலபலன்களோ, நாம் வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகைகளோ, சேர்த்து வைத்திருக்கிற அக்கௌண்டில் இருக்கிற பணமோ நம்மோடு கூட வரப்போவது கிடையாது. நம்மோடு வரப்போவது நம் தவறை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம், அவரோடு கூட நாம் இருப்போம். ஆதலால் தான் பவுல் அடிகளார் சொல்லுவார், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 1 வசனத்திலே, இந்த உலகத்திலே குடியிருக்கக்கூடிய கூடாரமாகிய இந்த உடல் அழிந்து போனாலும் இதோ கடவுளிடமிருந்து கிடைக்கக்கூடிய வீடு ஒன்று விண்ணுலகிலே நமக்கு உண்டு. அது மனித கையால் கட்டப்படாதது, நிலையானது என்பதை பற்றி அவர் சொல்லுவார். அருளாளர் அக்னோலோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் புனித நிலைக்கு உயர்த்தப்பட போகிறார். கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு குருவானவராய் வாழ்ந்த பில்லர் சபையினுடைய குருவானவர் அவர். அவர் சொல்லுகிறார், மனிதருக்கு மரணம் என்பது ஒரு துயரமான நிகழ்வு என்று சொல்லுகிறார். ஆனால் ஒவ்வொரு புனிதர்களுக்கோ அது விண்ணகத்தினுடைய பிறப்பு என்று சொல்லிவிட்டு அவர் மீண்டும் சொல்லுகிறார், மனிதர்கள் மரணத்தை கண்டு பயப்படுகிறார்கள், ஆனால் புனிதர்களோ
மரணத்தை இன்முகத்தோடு கூட வரவேற்கிறார்கள். இதைத்தான் அந்த நல்ல கள்வன் பார்த்தான். இயேசுவினுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒருவேளை அவன் கேள்விப்பட்டு இருந்திருப்பான். சீடர்களும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். அவர் கிட்ட இருந்தது, அருகிலே இருந்தது யோவான் மட்டும் தான் இருக்கிறார். ஆனால் இயேசு பேசின வார்த்தைகள் அவன் கேள்விப்பட்டிருப்பான். அந்த வார்த்தைகளை தான் அவன் நினைவு கூறுகிறான். யோவான் 14வது அதிகாரம் 23 உள்ள வசனத்திலே, என் தந்தை வாழும் இடத்திலே உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்கிறேன், திரும்பி வந்து உங்களை என்னிடத்திலே அழைத்து செல்லுகிறேன். இதை அவன் நினைத்து பார்த்திருப்பான். இதைத்தான் அவன் சிலுவை மரணத்திலே சொல்லுகிறான். ஆண்டவரே, நீர் ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது என்னை நீ நினைவிற்கொள்ளும். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற அழிந்து போகிற இந்த கூடாரத்திற்கு மதிப்பு கொடுத்து வைத்திருக்கிறோமே. அழியாத ஆன்மா ஒன்று இருக்கிறது. அந்த ஆன்மாவின் மீது எத்தனை பேருக்கு உண்மையில் அன்பு அக்கறையும் இருக்குமையானால், இந்த நல்ல கள்வனை போல, ஆண்டவரே நீர் ஆட்சி உரிமையோடு வரும் பொழுது எனக்கு எப்பொழுது ஓட்டத்தை முடிப்பேன் என்று தெரியாது, ஆனால் அந்த ஓட்டத்தை முடிக்கும் பொழுது எனக்கென்று வாழ்வருடைய நூலிலே என் பெயர் எழுதப்பட்டிருக்கும், உம்மை சந்திப்பேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். மூன்றாவதாக இயேசு சிலுவையிலே பேசின வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 26 இருந்து 28 உள்ள வசனங்களிலே அவர் தன் தாயை பார்த்து சொல்லுகிறார், இவரே உன் அன்பு மகன் என்று சொல்லுகிறார். இவரே உன்னுடைய அன்பு மகன், இவரே உன்னுடைய தாய் என்று சொன்னவுடனே அந்த நேரம் முதல் அந்த சீடன் அவரை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டார். இந்த உலகத்தில் யார் எந்த அளவு ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கிறீர்களோ அவர்களுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய தாயை தாயாக அவர் தருவார். நீங்கள் எந்த அளவு ஆண்டவர் மீது அன்பு வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவு கடவுளுடைய தாய் உங்களுக்காக இறைவனிடத்தில் பரிந்துரைப்பார்கள். இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது யோசித்து பார்த்திருப்பார், என்னுடைய வளர்ப்பு தந்தையும் இறந்து போய்விட்டார், இப்பொழுது இன்னும் சில மணி நேரத்திலே நானும் மரிக்கப் போகிறேன், என் தாயை இந்த உலகத்திலே அனாதையாய் விற்று போக விடவில்லை, என் தாயை தனியாய் நான் விட்டுவிட போகவில்லை. இயேசு என்ன செய்திருக்க வேண்டும்? 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தாரே, திருச்சபையினுடைய தலைவராய் பேதுருவை தேர்ந்தெடுத்தாரே, பேதுருட்ட தான் சொல்லி இருந்திருக்கணும், சிலுவை மரணம் அடைய போறோம்பா, இதோ என்னுடைய உள்ளம் துயரம் அடைகிறது, என் தாயை நீங்க பாதுகாத்துக்கன்னு சொல்லி இருக்கணும். சொல்லல. மத்தேயுவினிடத்தில் சொல்லி இருந்திருக்கலாம், வரி வசூலித்துக் கொண்டிருக்கிறவர் அவரிடத்தில் சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல தோமையாற்ற சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல பிலிப்பிட்ட சொல்லி இருக்கலாம், நத்தனியல்கிட்ட சொல்லி இருக்கலாம். ஆனா இயேசு இந்த 11 திருத்தூதர்களிடத்துல 12 திருத்தூதர்களிடத்துல ஒப்படைக்காமல் தான் அன்பு செய்த சீடன் யோவானிடத்திலே தான் ஒப்பு கொடுத்தார். ஏன் தெரியுமா? இயேசுவினுடைய இதய துடிப்பை அறிந்திருந்தார் இந்த யோவான். அவருடைய இதய துடிப்பெல்லாம் தன் தாயின் மீது இருக்கிறது, கடவுளுடைய இறையாட்சியின் மீது இருக்கிறது. இந்த தாயை நாம் அரவணைக்கின்ற பொழுதுதான், இந்த தாயோடுதான் ஓடிப்போன சீடர்கள் எல்லாம் அவர்கள் அரவணைத்து ஒரு இல்லத்தில் கூடியிருக்க போகிறார்கள். புதிய பெந்தகோஸ்தே அனுபவத்தை ஆண்டவர் கொடுக்க போவார் என்பதை ஒருவேளை யோவான் அறிந்திருக்கலாம். அந்த நேரம் முதலே அந்த சீடன் தன்னுடைய தாயை ஏற்றுக்கொண்டார். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? யோவானுக்கு தாய் இல்லாமல் இல்லை. தாய் இல்லாததினால் இயேசு சிலுவை அடியில, அப்பா உனக்கு அம்மா இல்லை, இதோ என்னுடைய அம்மாவை நீ வைத்துக்கொள் என்று சொல்லவில்லை. திருத்தூதர்கள் பணி 12வது அதிகாரம் 12 உள்ள வசனத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். திருச்சபை மிகப்பெரிய வேத கலாபனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. பேதுருவை தூக்கி சிறையிலே போடுகிறார்கள். அப்பொழுது திருச்சபை செய்தது என்ன தெரியுமா? மார்க்கு எண்ணப்படக்கூடிய யோவானுடைய தாய்
மரியாளுடைய வீட்டிலே தான் திருச்சபை அவருக்காக மன்றாடினது. இந்த யோவானுடைய தாய் பெயர் மரியாள். இந்த மரியாள் என்கிற அந்த தாய் இருக்கும் பொழுதும் தன்னுடைய தாயை அவருக்கு தாயாக அவர் கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? திருச்சட்டத்தை அவர் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்ற வந்தார். 10 கட்டளையிலே 4வது கட்டளை, உன் தாயும் தகப்பனையும் மதித்து நடப்பாயாக. இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் நம் தாய் தகப்பனை மதித்து நடக்கிறோம்? எத்தனை குடும்பத்தில் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அன்பு செய்கிறோம்? எத்தனை குடும்பத்தில் நம்மை வளர்த்து ஆளாக்கின பெற்றோர்களுக்கு அவர்களுடைய உணர்வுகளை உணர்ச்சிகளை புரிந்து இயேசு சிலுவை அடியில் யோவானிடத்தில் தன்னுடைய தாயை ஒப்பு கொடுத்ததை போல இன்றைக்கு நம்மளுடைய தாயானவள் ஆண்டவரிடத்திலையும் அன்னை மரியாளிடத்திலையும் வேண்டிக் கொண்டிருக்கிறார்களே, என்னுடைய மகன் என்னுடைய மகள் ஆண்டவரே என்னை அன்பு செய்யவில்லையே, இந்த பிள்ளைகளுக்காக நான் எப்படி ஓடினேன், இந்த பிள்ளைகளுக்காக எப்படி உழைத்தேன், இன்றைக்கு பிள்ளைகளை வளர்க்குவதற்காக என்னை ஒரு வேலைக்காரியை போல வைத்திருக்கிறார்களே. உன் தாய் தகப்பனை எப்படி வைத்திருக்கிறீர்கள்? யோசித்து பாருங்கள். சீராக் 3வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். ஒரு தாய் தகப்பனுடைய ஆசீர்வாதம் என்னவென்று உங்களுக்கு தெரியும். அந்த தாயை தான் சிலுவை அடியிலே யோவானிடத்திலே ஒப்பு கொடுத்தார். என் அன்புக்குரியவர்களே, கத்தோலிக்க மறைக்கல்வி ஏடு 963, 968, 969 சொல்லுகிறது, திருச்சபையினுடைய தலைவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த தாயாக கடவுளுடைய தாயானவள் இருக்கிறாள். அந்த தாயானவள் இயேசுவை பெற்றெடுத்ததினால் நாம் அனைவருமே திருச்சபையினுடைய உறுப்பினர்களாக இருக்கிறோம். அந்த உறுப்பினர்கள் என்கிற காரணத்தினாலே ஆண்டவருடைய தாய் நாம் ஒவ்வொருவருக்கும் இறைவனிடத்தில் பரிந்து பேசுகிற ஒரு தாயாக இருக்கிறார்கள் என்று. ஆதலால் தான் ஜனவரி 1 இறைவனுடைய தாயின் பெருவிழாவை தாயாம் திரு அவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. புனித பெனவேந்திரர் சொல்லுவார், இந்த உலகத்திலே ஒரு பாவி வெறுத்து ஒதுக்கப்பட்டாலும் அந்த பாவப்பட்ட மனிதனை இறைவனிடம் சமரசம் செய்து கொண்டு செல்வதற்காக கடவுளுடைய தாய் இறைவனிடத்திலே பரிந்துரைத்து கொண்டிருக்கிறார் என்று. அந்த தாயை தான் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் திரு அவைக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 4வது இயேசு பேசின 4வது வார்த்தை, என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர். எப்பொழுதுமே அப்பாவை நோக்கி தந்தையே என்று ஜெபிக்கிறவர் இந்த இடத்துல இறைவா இறைவா என்று 2 முறை சொல்லுவதை நம்ம பார்க்கலாம். அதிகாலை வேளையிலே தந்தையை நோக்கி அவர் ஜெபம் செய்ய போவார். இரவெல்லாம் தந்தையினிடத்திலே நேரத்தை செலவு செய்து ஜெபம் செய்வார். ஒவ்வொரு அற்புதங்களை செய்யும் பொழுதும் அவர் ஜெபிக்கிறவராய் இருப்பார். விண்ண தந்தை நம் அனைவருக்கும் அப்பா தந்தாய் என்று அழைக்கக்கூடிய உரிமையை சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் விண்ணுலகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நாம் அழைக்கிறோம். அப்படிப்பட்ட இறைவன் இயேசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று அவர் சொன்னார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்தம் இன்றி ஒரு காலும் கடவுளை தரிசிக்க முடியாது. தூய உள்ளத்தோர் இறைவனை காண்பர். இயேசு அதுவரை கடவுளுடைய மகனாய் இருந்தார். சிலுவையிலே அவர் 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டபோது உலகத்தினுடைய பாவங்களும் அக்கிரமங்களும் அநியாயங்களும் ஆண்டவர் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. அனைத்து உலகத்தினுடைய பாவமும் அவர் மீது சுமத்தப்பட்டது. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை தந்தையை பார்க்க முடியாது என்கிற சூழ்நிலையிலே தான் ஆண்டவராகிய இறைவன் இயேசு என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கை நிகழ்ந்தீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். என் அன்புக்குரியவர்களை, தூய மார்கரெத் மரியாளை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். இயேசுவின் திரு இதய பக்தியை வெளிப்படுத்தின இந்த புனித இடம்தான். நாம் நேற்றைய தினம் ஆண்டவருடைய திரு உடலை ஆராதனை எடுத்து நாம் ஜெபம் செய்தோம்.
ஏன் அந்த 12 மணி வரைக்கும் நாம் ஜெபம் செய்து கொண்டிருந்தோம்? யோசித்து பார்த்தீர்களா? தூய அலோகோக் மேரி மார்கரெத்தின் இடத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், என் மகளே, கெத்செமனே பூங்காவனத்தில் நான் அனுபவித்த மரண வேதனையை நீயும் வியாழக்கிழமைகளிலே இரவு 11 மணி முதல் 12 மணி வரை கூடுமானால் நற்கருணைக்கு முன்பாகவோ அல்லது சிலுவைக்கு முன்பாகவோ சாஷ்டாங்கமாய் விழுந்து நீ வேண்டு என் வேதனையை தனி என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இறைவன் சொல்லுகிறார் அந்த புனிதையை பார்த்து, மகளே, என்னுடைய திருத்தூதர்கள் என்னை தனியே தவிக்க விட்டு அவர்கள் சென்ற அந்த துயர நிகழ்வுகளை நீ கண்டு நீயாவது என்னுடைய வேதனையை தணிக்க வேண்டும். வேதனையை தணிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, மகளே, உனக்காகத்தான், உன் பாவத்திற்காகத்தான், உன் பிள்ளைகளுடைய பாவத்திற்காகத்தான், உன் தலைமுறையுடைய சாபத்தின் பாவத்திற்காகத்தான் நான் சிலுவை மரணத்தை ஏற்றேன் என்பதை இன்றாவது நீ உணர்கிறாயா? என் இறைவா, என் இறைவா என்று என் தகப்பனை நோக்கி பார்த்து கொண்டிருந்த நான் சிலுவை மரணத்தில் என் அப்பாவை பார்க்க முடியாமல் கலங்கினேனே, உனக்காக, உனக்காக. அதுதான் அவருடைய அன்பு. அவர் பேசின 4வது வார்த்தை. 5வது வார்த்தை யோவான் 19வது அதிகாரம் 28, 29 உள்ள வசனத்திலே இயேசு சிலுவையிலே சொல்லுகிறார், தாகமாய் இருக்கிறது என்று சொன்னவுடனே மறைநூல் வாக்கு நிறைவேறுகிறதா? ஆண்டவர் இயேசுவுக்குள் இருந்தது 4 வகையான தாகம் இருந்தது. ஒன்று சரீர பிரகாரமான தாகம், 2வது மறைநூலில் மீது இருந்த ஒரு தாகம், 3வது ஆன்ம தாகம், 4வது இறைவன் மீது தெய்வீக தாகம் அவருக்குள்ள இருந்தது. இந்த உலகத்திலே சரீர பிரகாரமாய் தான் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 எடுத்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் பவுல் அடிகளார் சொல்லுவார், மானிடராய் வெளிப்படுத்தப்பட்டார், ஆவியானவரால் இவ்வுலகில் அவர் நடந்து சென்றார் என்று. அன்னை மரியாளிடத்தில் தூய ஆவியினுடைய வல்லமையால் இந்த உலகத்தில் அவர் தோன்றினார். யோவான் 1:14 வார்த்தை மனுவுருவாகி இந்த உலகத்திலே வந்தார். எப்படியாக ஒரு மனிதனுக்கு உணர்வுகளும் வேதனைகளும் துன்பங்களும் சோதனைகளும் வந்ததோ அத்தனையும் இயேசுவுக்கு வந்தது. 40 பகலும் 40 இரவும் நோன்பு இருக்க பின்னுதான் அவருக்கு பசி வந்தது. நம்ம நினைக்கலாம் ஆண்டவருக்கு பசி இல்லையான்னு. அவர் ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டார், பிசாசினால் சோதிக்கப்பட்டார், பிறகு பசியுற்றார். சமாரியா பெண்ணிடத்தில் பேசும்பொழுது அவர் சொல்லுகிறார், அம்மா, எனக்கு தாகமாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு இருக்கிற ஒரு சரீர பிரகாரமாய் இருக்கிற தாகம் திரளான மக்களாய் பார்க்கின்ற பொழுது பார்க்கலாம். நாமும் கூட அநேக மக்களை பார்க்கணும்னு சொல்லுவோம், ஐயோ பார்க்க பரிதாபமா இருக்கிறது. இயேசு இரக்கம் கொண்டார், பரிவு கொண்டார். ஒரு மனிதனுக்கு சரீர பிரகாரமாய் இருக்கக்கூடிய ஒரு தாகம். கை சூம்பியவரை குணமாக்கின பொழுது பரிசேயர்கள் வந்து சொல்றாங்க, ஓய்வு நாளில் அவர் வந்து குணமாக்கி இருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது விவிலியத்தில் சொல்லுகிறது, இயேசு சினம் கொண்டார், கோபப்பட்டார். ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய கோபம், சினம் இருந்தது. இது சரீர பிரகாரமாய் அவருக்குள்ள இருந்தது. மறை நூலில் இருந்த ஒரு தாகம் அவருக்குள்ள. இயேசுவினுடைய சிலுவை மரணத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் வாசகங்களில் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவை எல்லாம் மறைநூலிலே எழுதி உள்ளது என்று தான் சொல்லப்பட்டிருக்கும். மறை நூலின் மீது எழுதப்பட்ட ஒரு தாகம். நண்பரால் காட்டி கொடுப்பது, சீடர்களால் கைவிடப்படுவது, பொய்க்குற்றம் அவர் மேலே சுமத்துவது, வாய் திறக்காமல் இருப்பது, சிலுவையில் அடிக்கப்படுவது, ஆட்டுக்குட்டியை போல கத்தரிக்கப்பட்ட ரோமத்தை போல இருப்பது, கேலி பரியாசம் செய்வது, தாகத்துக்கு தண்ணீர் கேட்கின்ற பொழுது கசப்பு காடியை கொடுப்பது, அத்தனையும் திருப்பாடல்களிலே உண்டு, அத்தனையும் மறைநூலிலே உண்டு. இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இவை அனைத்தும் நிறைவேறிற்று. இவை அனைத்தும் நிறைவேறிற்று.
மூன்றாவது அவருக்கு இருந்த தாகம் சிலுவையிலே ஆன்ம தாகம் இருந்தது. இந்த உலகத்தில் ஏதோ நம்ம வந்துட்டோம் இருந்துட்டு போனோன்னு இல்லை. ஏசாயா இறைவாக்கினர் சொல்லுவார், கொடியவரில் ஒருவராக அவர் கருதப்பட்டார், ஆயினும் பலரின் பாவத்தை சுமந்தார், கொடியோருக்காக இறைவனிடத்திலே பரிந்து பேசினார் என்று. இறைவனிடத்திலே பரிந்து பேசினார். யோவான் 3வது அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு நிக்கதீமுக்காக இரவு முழுவதும் காத்திருந்தார், நீ மீண்டும் பிறக்கணும்னு. யோவான் 4வது அதிகாரத்தில் சமாரிய பெண்ணிடத்தில் மதிய வேளையில் ஒரு ஆன்ம மீட்புக்காக அவர் மதிய வேளை எல்லாம் காத்திருந்து 5:1 கணவரை வைத்திருந்த மகளுக்கு அந்த வாழ்வு தரக்கூடிய நீருற்றின் தாகத்தை, தண்ணீரை அவர் வெளிப்படுத்தினார். 5வது அதிகாரத்தில் 38 ஆண்டுகளாய் படுக்கையில் இருந்த பெட்சாய்தா குளத்தெருகி இருந்த மனுஷனை தேடி சென்று அவனுடைய தாகத்திற்கு குணமளிக்கிற மருத்துவராய் வந்தார். 4வது தான் அவர் தெய்வீக தாகமுடையவராய் இருந்தார். எபிரேயர் 2:10 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் என்றால், கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாற்றில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய பொழுது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலமாய் அவர் நிறைவு செய்ய விரும்பினார். அந்த துன்பங்கள் மூலமாய் நிறைவு செய்ததுதான் தாகமாய் இருக்கிறேன் என்று. நாம் திருச்சபையிலே வாழ்ந்து காட்டிய ஒவ்வொரு புனிதர்களும் இந்த 4 வகையான தாகத்தை கொண்டவர்களாய் இருந்தாங்க. அதனால்தான் புனிதர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். புனித பீட்டர் தம்பியான் என்னக்கூடிய ஒரு குருவானவர் தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்கின்ற பொழுது, அந்த தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்கின்ற பொழுது அந்த தொழு நோயும் அவரை ஆட்கொண்ட பொழுது அங்க இருக்கக்கூடிய சக குருக்கள் கூட சொல்றாங்க, இவர் திருப்பலி நிறைவேற்ற அவரோடு இருந்து நிறைவேற்ற எங்களுக்கு பிடிக்கல. அவர் கை கால்கள் எல்லாம் சுருங்கி தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாய் வெளி வருவது, நாத்தம் அடிக்கிறது, இதை எங்களால் பார்க்க முடியல. ஆனால் அந்த பீட்டர் தம்பியான் திருப்பலி நிறைவேற்றும் பொழுது என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் இந்த தொழுநோயாளிகளுக்காக அவர் நிறைவேற்ற முதல்வா அந்த இடத்துக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை, தொழுநோயாளியாகிய நாம் அனைவருன்றாரு. அந்த தொழுநோயை அன்பு செய்ததுனால, அந்த தாகம் அவருக்குள்ள இருந்ததுனால இயேசுவினுடைய பாடுகளை, அந்த தொழுநோய் அவர் பட வேண்டிய வேதனையையும் அந்த பீட்டர் தம்பியான் தன்னுடைய சரீரத்தில் பெற்றார். இந்த தாகம் நமக்குள்ள இருக்கணுங்க. ஏதோ வாழ்க்கையை வாழ்ந்தோம் இருந்தோம் போனோம் அப்படி இல்லைங்க. எனக்குள்ள என் குடும்பம் மீட்படைந்திருக்குதா? என் குடும்பத்தில் இருக்கிற கணவன் மனைவி பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வராங்களா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்ற கடனை கொடுப்பதை போல அவர்கள் வருகிறார்களா? என் பங்கின் பாதுகாவலர் அருளானந்தர் இருக்கிறாரே, இரத்த சாட்சியாக அவர் மரித்திருக்கிறாரே, அந்த விசுவாசம் என் பிள்ளைகளுடைய வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை யோசித்து பாருங்க, என்ன தாகம் எனக்குள்ள இருக்கிறது. என் பிள்ளைங்க எப்போ வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் என் பிள்ளைகளை இயேசுவை போல மாதாவை போல நான் வளர்த்து வச்சிருக்கிறேனா? இந்த தாகத்தை ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். 6வது வார்த்தை ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசினது, அந்த ரசத்தை குடித்தது மெல்ல முடிந்ததும் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி தலை சாய்த்தார். எல்லாம் நிறைவேறிற்று. இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது 25 வகையான இறைவாக்குகள், தீர்க்க தரிசனங்கள் விவிலியத்தில் நிறைவேறிச்சான். 25 வகையான இறைவாக்குகள், தீர்க்க தரிசனம். அதனால தான் இயேசு சொல்றார், எல்லாம் நிறைவேறிற்று, எல்லாம் நிறைவேறிற்று. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நிறைவேறிடுச்சு, நான் என் பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ணிடணும், என் பேர பிள்ளைய பார்க்கணும், என் பிள்ளைங்களுக்கு வீடு வாங்கி வைக்கணும், நிலம் வாங்கி வைக்கணும், காரு வாங்கணும். அந்த பிள்ளைங்களுடைய பிள்ளையை பார்த்துட்டு நான் கொஞ்சிட்டு தலை சாய்ச்சிட்டா என் கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்றோம். இது இல்லைங்க. இயேசு சிலுவையில் சொன்னது எல்லாம் நிறைவேறிற்று. என்னென்னலாம் ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் படைக்கின்ற பொழுது, அந்த தாயின் கருவறையில் நீங்கள் உருவாகும் பொழுது ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாரே, அந்த திட்டம் இந்த மண்ணுலகில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற குடும்ப தலைவியாய், குடும்ப தலைவனாய், ஒரு குடும்பத்தில் இருக்கிற இளைஞனாய், ஒரு இளம் பெண்ணாய், அல்லது ஒரு துறவற வாழ்வில் இருக்கிற உங்களையோ என்னை போல இருக்கிற ஊழியக்காரனுடைய வாழ்விலையோ ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறி இருக்கிறதா? ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறார். இதை தான் சிலுவை மரத்தடியிலே சொன்னார்.
எல்லாம் நிறைவேறிற்று. புனித அந்தோனியாருடைய வாழ்வில ஒரு பெரிய பணக்காரனை அடிக்கடி அவர் கடிந்து கொள்வார். ஏன்னா அவன் வட்டிக்கு விடுவது அவருக்கு பிடிக்காது. நீ வட்டிக்கு விடாதேன்னுவார். ஆனா அவன் மீறி அதை வட்டிக்கு விடுவான். மற்ற காரியங்களுக்கு ஆன்மீகத்துக்கு செலவு பண்ண அது அந்தோனியாருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒரு முறை அவன் இறந்து போய் விடுகிறான். இறந்து போய் விட்டவுடனே அவனுடைய அடக்க ஆராதனைக்கு அந்தோனியாரை பிரசங்கம் செய்ய கூப்பிடுகிறார்கள். மறையுரை நீங்க தான் ஆற்றணும்னு. அவ அந்தோனியார் மறையுரை ஆற்ற வருகிறார். அந்தோனியார் மறையுரை ஆற்ற வருகிற பொழுது அவர் அந்த மறையுரை ஆற்ற நிகழ்விலே மத்தேயு 6வது அதிகாரம் 21 உள்ள நிகழ்விலே வசனத்தை தான் அவர் சொல்லுகிறார். உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்று சொன்ன பொழுது அவன் அது வரைக்கும் மூடி மறித்து போயிருந்தவன் கண்ணை திறந்து பார்க்கிறான். அவனுடைய இதயமெல்லாம் அவனுடைய பணத்தின் மீது, அவன் சேர்த்து வைத்திருந்த சொத்தின் மீது தான் இருந்ததா. இன்னைக்கு நம்ம உள்ளம் எங்கெங்க இருக்குது? இன்னைக்கு எதை நான் நிறைவேறிச்சுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்? வீடு கட்டணும், அந்த வீட்டில் குடியிருக்கணும் என்பதை நான் நிறைவேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, எனக்கு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கணும், ஒரு உயர்ந்த நிலைமைக்கு நான் வரணும்னு நினைச்சேனே அது நிறைவேறிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, என் பிள்ளைக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கணும், என் பிள்ளைங்க வெளிநாடு போகணும், வெளிநாடு போன பிள்ளைங்க வீட்டுக்கு நானும் போகணும்னு சொல்லி இருக்கிறேன், அது நிறைவேற்றி நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன்னா, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய திட்டத்திலே எந்த திட்டம் நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கிறது? ஆண்டவரிடத்துல கேட்போம். கடைசியாக 7வது வார்த்தை ஆண்டவர் சொல்றார், தந்தையே உம்முடைய கையிலே என் ஆவியை ஒப்புடைக்கிறேன். உங்களுடைய கையில் ஆண்டவரை என் ஆவியை நான் ஒப்படைக்கிறேன். எந்த தந்தையிடம் இருந்து தூய ஆவியானவர் வழியாக இந்த மனுக்குலத்திலே அன்னையினுடைய உதிரத்திலே இயேசு உதித்தாரோ, எந்த தூய ஆவியால் பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து திருத்துதர்கள் பணி 10:38 பேய்களையும் பிசாசுகளையும் அவர் ஓட்டினாரோ, எந்த ஆவியானவரால் பாலைவனத்திலே அந்த பிசாசினால் சோதிக்கப்பட்ட வழிநடத்தப்பட்டாரோ, அந்த ஆவியை எந்த தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டாரோ அந்த தந்தையினிடத்திலேயே ஒப்படைக்கிறார். தந்தையே என்னுடைய ஆவியை உன்னுடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன். இன்னைக்கு யாருடைய கரத்தில் நம்ம ஆவியை இன்னைக்கு ஒப்படைக்க இருக்கிறோம்? சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன நினைப்போம்? வயதான காலமாக இருந்தாலும் என் மூத்த பையன் வந்தால் நல்லா இருக்கும், என் பொண்ணு வந்தால் நல்லா இருக்கும், அவள் தலையில் தலை சாய்ந்து நாம் மறிக்கணும்னு நினைப்போம். ஆனால் இயேசு பாருங்க, இந்த இடத்துல எந்த ஆவியை தன் தந்தையிடம் இருந்து பெற்றுக்கொண்டாரோ அதே ஆவியை தன் தந்தையினிடத்திலேயே அவர் கொடுக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும் எதுக்காக இயேசுவை விண்ணக தந்தையாக இருக்கிற இறைவன் இந்த உலகத்திலே அனுப்பினார் என்று. ஏனென்றால் சமாரியா பெண்ணிடத்தில் இயேசு பேசுகின்ற பொழுது யோவான் 4வது அதிகாரம் 34 உள்ள வசனத்திலே அவர்களிடம் சொல்லுகிறார், சீடர்களிடத்தில் என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த வேலையை செய்து முடிப்பதுமே என்னுடைய உணவு. அவருடைய உணவை அப்பாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது. இன்னைக்கு ஒரு குடும்ப தலைவியா குடும்ப தலைவனா உங்களை உருவாக்கி இருக்கிறார். குடும்பத்தை நடத்த ஆண்டவர் உங்களுக்கு பொறுப்பை கொடுத்து இருக்கிறார். இன்னைக்கு நம்ம குடும்பம் எப்படி இருக்கிறது? எப்படி நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உலக பிரகாரமாய் தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தூய மார்கரெத் மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது தன்னுடைய உறவினருக்கு ஒரு திருமணம் நடைபெறுது. அந்த உறவினருக்கு திருமணம் நடக்கின்ற பொழுது இந்த மார்கரெத் மரியாளுக்கு ரொம்ப ஆசை, நம்ம குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு, ஒரு கல்யாணம் நடக்குது என்று சொல்லி அதில் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாவற்றிற்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நீங்கள் தூய மார்கரெத் மரியாளுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு சொல்றாரு, என் மகளே, ஒரு துறவரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரிக்கு இந்த அன்பு தகுதியற்றது. நீங்கள் ஸ்மர்ணா நகர்த்த ஆயர் புனித இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவரை
மறை சாட்சியாய் கொள்ளுவதற்கு அழைத்து செல்கிறாங்க. அவரை அழைத்து செல்கிற பொழுது கிறிஸ்துவ மதத்திற்காக இவர் பரப்புகிறார் என்று சொல்லி உயிரை மாய்ப்பதற்கு அவர் செல்லுகின்ற பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றார்? கிறிஸ்தவர்களை பார்த்து மிக அழகாக சொல்லுகிறார், இதோ நான் ஆண்டவர் இயேசுவுக்காக நான் உயிர் விட போகிறேனே, அதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை ஒருவேளை அவர்கள் சுட்டரிக்கலாம், அல்லது ஒருவேளை என்னை சிலுவையிலே அவர்கள் அறையலாம், அல்லது ஒருவேளை விலங்குகளுக்கு இரையாகலாம். ஆனால் இவற்றையெல்லாம் நான் ஆண்டவருக்காக நான் மிகவும் சந்தோஷமாக அனுபவிப்பேன். ஏனென்றால் என் உயிரும் அன்புமாகிய இயேசுவுக்காக இந்த உலகத்தில் எதையும் செய்ய நான் துணிவேன். புனிதர்கள் அதனால தான் மறைசாட்சியர்கள்லாம் சாவுக்கு அவங்க பஞ்சிலங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்வை ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, நான் உனக்காக நான் வந்திருக்கிறேன். உனக்கு கொடுத்திருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ எனக்காக வாழ்வியா? எபேசியர் 2:10 பவுலடிகளார் சொல்லுவார், நாம் கடவுளினுடைய கை வேலைப்பாடு, நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வாறு நற்செயல் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? முன்கூட்டி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். எதற்காக? நல்ல செயல்களை நீங்க செய்ய வேண்டும், நல்ல செயல்களை செய்ய வேண்டும். எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஆண்டவரிடத்தில் இந்த வேளையில் ஜெபிக்க போகிறோம். அந்த சிலுவை மரணத்தை எண்ணி பார்க்கிறோம். இயேசு சிலுவையிலே பேசின அந்த 7 வார்த்தைகளை இந்த வேளையிலே நினைவு கூறுகிற இந்த வேளையிலே, ஆண்டவரே, நான் வாழ்ந்தாலும் உம்மோடு தான், நான் மரித்தாலும் உம்மோடு தான். ஆண்டவரே, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆனால் அந்த வாழ்க்கை எப்போ எனக்கு அந்த அழைப்பு வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த அழைப்பு வரும் பொழுது நான் உங்களை விண்ணுலகத்தில் சந்திக்கணும். மோட்ச ராக்கினியாக இருக்கக்கூடிய அன்னை மரியாதை நான் பார்க்கணும். என் பேர் கொண்ட புனிதர்களை நான் பார்க்கணும். கோடிக்கணக்கான அந்த கேராபின்கள் சேராபின்கள் மத்தியில் உம்மை நான் ஆராதிக்கணும். அந்த புகழ்ச்சி பலியில் நான் பங்கெடுக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்துவீங்களா? 2 கரங்களை உயர்த்துங்க, வெக்கப்படாதீங்க. இயேசு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் வெக்கப்பட்டு இருந்தா இந்த அவமானமான சிலுவையில் அவர் தொங்கி இருக்க மாட்டார். அவர் துன்பப்படுவதை தந்தை பார்த்திருக்க மாட்டார். ஆனால் இயேசு உங்களுக்காக எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்க வேண்டும். உங்களுக்கு எனக்கும் மீட்பு கிடைக்க வேண்டும். அதனால தான் இயேசு மரித்த உடனே கல்லறையில் இருந்தவர்கள் எல்லாம் உயிர் பெற்று எழுந்தார்கள். தங்கள் உறவினர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய சுயத்தை மறிச்சு, ஆண்டவரே எனக்குள் நீங்க வாங்க, என்னை முழுவதும் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே உமக்காக நான் வாடுவேன். வாயை திறந்து சொல்வீங்களா? ஆண்டவரே சொல்லுங்க. ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக நான் வாழுவேன். ஆண்டவரே என் குடும்பம் வாழும். ஆண்டவரே என் பிள்ளைகள் வாழும். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கும் தேவ அழைப்பை தாங்க. ஆண்டவரே இயேசுவே எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்வு ஒரே ஒரு வாழ்வு, அதை உமக்காக வாழுகிற ஆண்டவரே என்னை முழுவதும் காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறேன். நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பாடலை பாடி நாம் தொடர்ந்து தந்தை அவர்கள் நம்மை வழி நடத்துவாங்க. கடவுள் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை ஆண்டவருக்காக நாம் கொடுப்போம். கடவுள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற குறைவுகளை அவர் நிறைவாக்க இறங்கி வந்திருக்கிறார்.
உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். அனைவருமாக நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஆமென். மரித்தாலும் உம்மோடுதான். ஆண்டவரே, உமக்குள்ள இருந்து அந்த ஆத்ம பாரத்தை ஒரு தகப்பனாய், ஒரு தாயாய், ஒரு கணவனாய், ஒரு மனைவியாய், ஒரு மகனாய், மகளாய் நான் வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்குள் எங்களுடைய குடும்ப பாரத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. வழக்கை எது இடக்கை எது தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் குடும்ப உறுப்பினர்களை உம்மிடத்தில் கொண்டு வருகிற ஒரு கருவியாய் என்னை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே. ஆத்ம பாரத்தை எங்க உள்ளத்துல ஊற்றுங்கப்பா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமபாரம் தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடுவோமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், ஆமென். மரித்தாலும்